இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே உங்களை எல்லாரையும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு புதிய லோகோஸ்வாத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பிற்பகுதியில ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் என்று சாலமோன் ராஜா, ஒரு பெரிய ராஜா, ஒரு பயங்கரமான பணக்கார ராஜா சொல்ற ஒரு வார்த்தை, என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். எனக்கு மேல படிக்கும், எனக்கு அதிகமான காரியத்தை செய்ய வேண்டாம். பாருங்க, எனக்கு எல்லாம் அதிகமா எனக்கு கொடுக்காதீங்க, அளந்து கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறான். அளந்து கொடுங்க, படியை அளந்து கொடுங்க. அதிகமாய் கொடுத்தா நான் என்ன செய்வேன்? உம்மை மறந்துடுவேன், உம்மை மறுதலிப்பேன், உம்மை விட்டு தூரமாய் போயிருவேன். எனக்கு என்ன செய்யறாங்க? அளந்து கொடுங்க. ரொம்ப ஜாஸ்தியாய் வேண்டாம், ரொம்ப கீழே வேண்டாம். தரித்திரனா கூட வச்சிடாதீங்க ஆண்டவர், ரொம்ப பணக்காரனாயும் வச்சிடாதீங்க. எனக்கு அளந்து, ஒவ்வொரு நாளைக்கு என்ன தேவையோ அதை அளந்து கொடுங்க என்று சொல்லி ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறான். பாருங்க, வசனம் சொல்லுது, சாலமோனை போல ஒரு ராஜா தோன்றினதும் இல்லை, இனி தோன்ற போவதும் இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தனானவன், அவ்வளவு பெரிய ஒரு ஞானவானவன் ஆண்டு சொல்றான், எனக்கு அதிகமும் வேண்டாம், குறையும் வேண்டாம். நீ நம்ம சில சமயங்களில் அருமையான இதை பார்க்கும்போது இந்த ராஜா எப்படி அவனால் சொல்ல முடிகிறது? அருமையானவர்களே, இன்னைக்கு யாராவது எத்தனை கோடி வச்சிருந்தாலும் கீழே ₹1 கிடந்தா அவனுக்கு குறிஞ்சு எடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், போயிட்டு இருக்கும்போது ₹1 கீழே கிடந்தா கூட தூக்கிட்டு போவான். அப்படிப்பட்டதான் காலத்தில் இருக்கிறோம். ஏன்னா பண ஆசை, பணம் வந்துகிட்டே இருக்கணும், அந்த காரியம் நடந்துகிட்டே இருக்கணும், எல்லா இடத்துல இருந்து வருமானம் வரணும், சொத்து வரணும். எவ்வளவு வந்தாலும் நிறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனால அவன் சொல்றான், எனக்கு பாரு, மேல படிக்கும்போது, பரிபூர்ணம் அடைகிறதுனாலே உண்மை மறுதலிப்பேன், தரித்திரப்படுவதனாலே நான் திருடி உமக்கு நாமத்துக்கு நாம் களங்கம் உண்டாக்கிறோம், உன் நாமத்தை வீட்டில் வழங்கிறோம். அதனால எனக்கு பாருங்க, என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் ஆண்டவரே என்று சொல்கிறான். பெரிய பணமும் வேண்டாம், கீழான தரித்திரம் எனக்கு வேண்டாம், அன்றன்று உள்ளதை எனக்கு அளந்து கொடுங்க. ஒரு நல்ல ஒரு ஜெபம், ஒரு நல்ல வேண்டுதலை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அருமையான நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாய் நம்ம கேட்போமானால் அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது ஒரு நாள் உங்களுக்கு குறை வைக்காது. ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது கூட, பரமண்டல பிதாவேன்னு சொல்லி கொடுத்து கடைசியில அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் அப்படி என்று சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி ஜெபம் தெரியாது. அப்போ இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், அன்றைக்கு பழியை அளந்து கொடும், தரித்திரனாய் வைத்திராதீங்கப்பா. 4 பேர்கிட்ட போய் பிச்சை கேட்கிற அளவுக்கு வேண்டாம், நிறைய கட்டி வச்சு ரொம்ப தலக்கணம் எனக்கு வேண்டாம். அப்படி இருந்தா கூட நம்ம மறுதளிச்சிருவோம். பாருங்க, உண்மை நான் என்ன செய்வேன்? மறுதளிப்பேன். பெரிய பணக்காரன் தான் ஆட சொன்னாரு, பணம் இருக்கிறவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், கர்த்தரை தேட மாட்டான், காசை தான் கடவுளப்பான்னு இருப்பான்னு சொல்லிதான் கர்த்தர் சொல்றாரு. அவன் பணக்காரன் பரலோகத்துக்கு போவது ரொம்ப கஷ்டம். ஊசியின் காதுல ஒட்டகம் போனா எவ்வளவு ஈஸியா இருக்குமோ அவ்வளவு ஈஸி தான் பணக்காரன் பரலோகத்துக்கு போறது. காரணம், அவன் பணத்தை நம்பி இருப்பான், பணம் தான் எல்லாம் நினைப்பான், செல்வம் தான் நினைப்பான். அதனாலதான் நீ சொல்றா, ஞானம் அதிகமாய் கர்த்தர் கொடுத்ததுனால அவன் கண்டுபிடிச்சிட்டான். என்ன கண்டுபிடிச்சிட்டான்? அதிகமாய் பணம் இருப்பதும் வேஸ்ட், தரித்திரமாய் இருப்பதும் வேஸ்ட். எனக்கு இன்றைக்கு உள்ள படி. பாருங்க, சில ஆட்கள்லாம் தினக்கூலிகள் தான், டெய்லி வேலை செய்வாங்க, சாப்பிடுவாங்க, நிம்மதியா இருப்பாங்க. ஆனா நிறைய பணம் வச்சிருக்கவங்க நிம்மதியா இருப்பாங்களா? வழியில பாருங்க, மடியில கனம், வழியில பயம். நிறைய வச்சிருக்க பயந்துட்டே இருப்பான். ஐயோ, யார் வந்துடுவாங்களா, யார் அடிச்சிருவாங்களா, யார் ஏமாத்திடுவாங்களா, யார் கொள்ளடிச்சு போயிடுவாங்களா, நம்ம அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்களா, பயந்து கொண்டு இருப்பாரு. ஆனா இன்றைக்கு வேலை செய்யறோம், அன்றைக்கு பாரி நடக்குது, அன்னைக்குள்ள பாடு கழிந்து போகுது. அன்றைக்கு அதான் வசனம் பாருங்க, என் படியை எனக்கு அளந்து. படி என்றால் இன்றைக்கு வேண்டிய ஆகாரங்கள், இன்றைக்கு வேண்டிய அரிசி, இன்னைக்கு வேண்டிய பருப்பு, இன்னைக்கு வேண்டிய செலவுக்கு வேண்டிய காரியங்களை எனக்கு அளந்து கொடுங்க ஆண்டவர். இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் எதுவா இருக்கிறது?
எனக்கு பல தலைமுறைகளுக்கு நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? இல்லை, இன்றைக்கு உள்ளது மட்டும் எனக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார், நாளைக்கு உள்ளது நாளை கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் படியை அளந்து கொடுக்கிற தேவன், எனக்கு நீ அப்படி கொடுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கிறான். அதுதான் பெரிய பணக்காரருடைய ஜெபம். பணம் இருந்தால் மட்டும் போதாது, ஞானமும் வேண்டும். இந்த ஞானமும் பணமும் ஒன்றாய் நிறைந்தவர் தான் இந்த சாலமோன் ராஜா. அதனால அவர் சொல்றாரு, எனக்கு என் படியை எனக்கு அளந்து கொடுத்திருக்கு. இன்றைக்கு எனக்கு வேண்டியதெல்லாம் மட்டும் செய்யுங்க, நாளைக்கு வேண்டியது நாளைக்கு செய்யுங்க. ஏன்னா நாளைக்கு இருந்தா எனக்கு கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்படி யாராவது இருக்கிறோமா? ஓடி ஓடி உழைக்கிறோம், ஊருக்கெல்லாம் கொடுக்கிறோம். அநேக மக்கள் விழுந்து விழுந்து வேலை செய்வாங்க. கர்த்தருடைய நாளுன்னு பார்க்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தா கூட வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், அந்த நாள் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கணும். நோ டைம், நோ லீவ், வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. நம்ம இப்படிலாம் போய் என்ன சேர்த்து வைத்தோம்? அதனால அவன் சொல்றான் பாருங்க, இந்த ராஜாவுக்கு டன் கணக்கில் தான் தங்கம். இன்னைக்கு பாருங்க, தங்க விலைக்கு போற போகிற டன், ஒவ்வொரு ராணியை கொண்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கப்போ டன் கணக்கில் கொடுத்துட்டு போவோம். தங்கம் இன்னைக்கு தங்கத்துக்கு மேல அவ்வளவு மதிப்பு இருக்கு. அன்றைக்கு அதே போல தங்கம் தான் முக்கியமா இருந்தது. தங்கத்திலே ஆலயங்கள் கட்டப்பட்டது. சோதனை இருக்கட்டும். ஆனாலும் இவன் ஜெபிக்கிற ஜெபம் வித்தியாசமானது. கர்த்தரை நோக்கி கேட்கிற, இன்றைக்கின் படி அளந்து கொடுங்க ஆண்டவரே, எனக்கு என்ன தரித்திரனாய் மாத்திராதீங்க, என்ன பெரிய பணக்காரனாய் மாத்திராதீங்க. நான் உம்மை தூஷிப்பேன், நான் உம்மை மறுதலிப்பேன். ரெண்டு காரியம். மேல மறுதலிப்பது சொல்லப்பட்டிருக்கிறது. பணம் இருந்தா மறுதலிப்பாங்க, ரொம்ப ஏழையான தூஷிப்பாங்க. இந்த ரெண்டு காரியம் எனக்கு வேண்டாம், அளந்து கொடுங்கன்னு செபித்தது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அளந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர் இன்னைக்கு நம்மை நடத்துவார், உங்களை நடத்துவார், குடும்பத்தை நடத்துவார். அவற்றை கேளுங்க. ஆண்டவரே, என் படி எனக்கு அளந்து என்னை போஷித்தரணும்னு கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பா அந்த நாட்களில் உங்களையும் குடும்பத்தையும் ஒரு குறைவின்றி நடத்துவாராக. ஆமென்.